இது எங்கள் வீட்டு தோட்டம். இது எலுமிச்சம் செடியா சாத்துக்குடி செடியான்னு தெரியல. ஆனால் நட்டு வச்சுருக்கோம். எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இது மருதாணி செடி, இது கத்தாழை, இது மஞ்சள், இஞ்சி. இது ஒரு வெள்ளை தொட்டியில் வச்சுருக்குது வேப்ப மரம். இது வேறு இடத்துல கொண்டு போய் நட போகிறோம், அதுக்காக வச்சுருக்கோம். இது எரு தொட்டி. இதில் தான் எங்கள் காய்கறி கழிவெல்லாம் போடுவோம். இதில் போட்டு தான் கம்போஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் போடுவோம். இது ஒரு எரு தொட்டி. இதில் பப்பாளி மரம்லாம் வந்திருக்கு. இதை நாங்கள் வேறு இடத்துல நட போகிறோம். இது ஒரு கத்திரி செடி. இது காய்ச்சி முடிச்சிடுச்சு. இது துளசி, இது கற்பூரவல்லி. அப்படியே வந்தீங்கன்னா இது மல்லி, மஞ்சள், இது கத்திரி செடி. இது காய்ச்சி முடித்து திரும்ப காய்க்க ஆரம்பிக்குது. இது தக்காளி. இதுவும் காய்ச்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் அறுக்கிறதுக்கு போகிறோம். அடுத்து மிக முக்கியமானது கொய்யா செடி. இந்த கொய்யா செடியை நாங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது, இதோ இருக்குது, அது அங்கே இருக்குது. இதை பாருங்கள், இது ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ உள்ளர ஒன்று இருக்குது. இதை பாருங்கள். நிறைய இருக்குது. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது சின்ன தொட்டியில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் தொட்டியில். அடுத்த ஒரு தொட்டியில் மாதுளம்பழம் செடி. அது இப்படி வந்தீங்கன்னா கத்தரி. இதுவும் எருவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது மல்லி, ரோஜா செடி, ரோஜா பூக்கள். அடுத்து கத்தரி. இதுவும் காய்ச்சி முடிச்சு கவாத்து பண்ணி திருப்பி துளுக்குது. அடுத்து செடியிலேயே வைக்கிற முருங்கை மரம். இது செடி முருங்கை இல்லை, பெரிய மரம் முருங்கை தான். ஆனால் அவன் தொட்டியில் வச்சு ஒரு கிளைய வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 25 காய் காய்ச்சிருக்கு. இன்னும் பூ எடுக்குது, இன்னும் நிறைய வரலாம். செம்பருத்தி, அது பக்கத்தில் இருக்கிறது தூதுவளை. தூதுவளை செடி விதை போட்டு வளர்த்துருக்கோம் பாருங்கள். இது தூதுவளை செடி. இதுவும் தக்காளி செடி. இது பாரிஜாதம்னு சொல்கிறாங்க. பாரிஜாதமாக வாடாமல்லியான்னு தெரியல. இது ரோஜா. இது போக அப்பப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வீடியோவாக போடுறேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ.